வீடு வாங்குறது பலருக்கும் பெரிய கனவா இருந்தா கூட சிலருக்கு பெரிய குதிரை கொம்பா தான் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி லைன்ஸ்குள்ள வந்த பிறகு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் இன்ட்ரடக்ஷன் பண்ணிருந்துச்சு. குறிப்பா இந்தியர்களுக்கு நடக்கிற இந்த ஒரு பெரிய பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, எதனால தொடங்குதுன்னு தேடி பார்க்கும்போது நம்மளோட சொந்தத்துக்குள்ளே நம்மளை சபோதாஜ் பண்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படா ஒரு சீன 10 வீடு 15 வீடு வச்சிருக்கான், எப்படா ஒரு மலாய்க்காரன் நிலம் மேல நிலம் வாங்கிட்டு போறான், இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை நம்மளை சுற்றி இருக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன வீடு ரூமா மூரா வாங்குறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. இது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. இது சொல்றதுக்கு முன்னாடி என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். மறைந்த தகப்பனார் வந்து ஒரு ரேஞ்சர், அதுக்கப்புறம் பிஎல்கேல வந்து அவர் வந்து திம்பாலன் கொமாண்டன்ட் கேம் லத்தியானில் இருந்தார். அவர் வந்து ஆர்மியில் இருக்கும் போதே ஒரு வந்து வீடு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. அது ரொம்ப அமுறா தான், 25,000 வெளி வீடு சொல்லுவாங்களே அந்த மாரி வீடு. ஆனால் அந்த காலகட்டத்தில் செமிடி மாரி ஒரு ரோட்டு ஓரத்தில் இருந்துச்சுன்னா, அதாவது 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு போணுச்சுன்னா அது வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க, ஏன்னா கண்ணாடி இருக்குல்ல. ஸோ அதனால் அப்போது ஒரு இடத்துல ஒரு 35,000 வெளிக்கிட்ட அந்த வீடு வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அதுக்கப்புறம் அவர் பென்ஷன் பண்ணி வெளியாவன கையிட அவரோட இருக்கிற சேவிங்லாம் வந்து ஒரு பிஸ்னஸில் ஆரம்பித்தார். ஒரு கம்பெனி வந்து அடைக்க போகிற கம்பெனி வந்து இவர் ரன் பண்ணார். நல்ல ஒரு வருமானம். ஆனால் அங்கே ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த கம்பெனி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த 3 மாதம் கேப்பில் வந்து நம்ம எவ்வளோ பேர் வச்சு வேலை செய்கிறோமோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், சொக்ஸோ கட்டணும், இபிஎஃப் கட்டணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ராஜின் காசு கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு கொடுக்கணும், சில பேருக்கு வந்து சாப்பாடு காசு கொடுக்கணும், ஓட்டி கொடுத்தா ரோட்டி, அந்தமாரி வந்து அதோட கடன் வந்து மேலுக்கு ஆயிரும். அதாவது நம்மளோட கொடுக்க வேண்டிய அந்த மாதத்துக்கு உண்டான சம்பளம் பார்த்தோமா, நம்மளுக்கு வருமானம் வந்து 30,000 வருதுன்னா அங்கே சம்பளமே ஒரு 5,000 போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ரோலிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்தமாரி ஒரு காலகட்டத்தில் ஒரு ரோலிங் ப்ராசஸ்க்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட் பண்ணுச்சு. இது தொடர்ச்சியாக வாங்கினாங்க. இது எங்கள் குடும்பத்துக்கு தெரியாது. இந்த ஏன் வந்து வீடை வந்து அடமானம் பண்ண வேண்டியதாயிருச்சு, வீடை விற்க வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் எங்கள் சொந்த ஊர், அது அப்பாவும் அம்மாவும் பிறந்த ஊருக்கே வந்துட்டோம். அந்த ஊரில் தான் இப்போ வரைக்கும் நான் திருமணம் பண்ணி இங்கே தான் இருக்கேன். அப்போ அந்த ப்ராசஸில் அந்த வீடு கைவிட்டு போச்சுன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அழுக, அதுக்கப்புறம் அவங்க கவலைப்பட்டது, இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர். ஏன்னா எப்படி பார்த்தாலும் வீடு வாங்கிடலாமே, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. எங்கே இருந்தாலும் வீடு வாங்கிடலாம், இந்த மலேசியாவில் வாங்க முடியுது, காசு இருந்தால் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனால் அந்த அபிப்பிராயமே நாளடைவில் நான் வந்து வேலை செய்யும் போது எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராசஸ், நிறைய விஷயத்தில் வந்து என்னால் வீடு வாங்க முடியாதுச்சு. ஸோ கான்ட்ராக்ட் டேர்ம்ஸில் இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்ட் கீழே வந்து அப்போ கான்ட்ராக்ட் டேர்ம்ஸில் போயிட்டு இருந்தோம். அந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வீடு வாங்க முடியாது. அதுக்கப்புறம் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்க முடியாது. நம்மளுக்கு அந்த சம்பளம் இருக்கும், வீடு வாங்குற தகுதி இருக்கும்போது வீடு நம்மளுக்கு இருக்காது. அது எல்லாமே வந்து ஃப்ரீ ஹோல்டில் இருக்கும், ஆனால் ரிசார்வ்லாம் யூகேலுக்கு போயிடும். ஸோ இந்தமாரி பலவிதமான பிரச்சனைகளை வந்து சந்திச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஓரியன்டல் ரியல் எஸ்டேட் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலாபரேஷன் இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வீடு வாங்கணும், எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு வீடாச்சும் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அந்த முதலாளி ஆசைப்பட்ட விஷயத்துக்காக நம்ம வந்து இணைஞ்சு ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ நிறைய விதமான ப்ரோக்ராம் செஞ்சோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் செஞ்சோம்னு பார்த்தோமா, இவங்களுக்கு வந்து எடிகேட் கொடுக்கலாம், இந்த வீடை வந்து ப்ரோமோட் பண்ணோம். அவங்களோட டாக்குமெண்டேஷன் கொண்டு வரும்போது அவங்க டாக்குமெண்டேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து ரீகவரி பண்ணுறதுக்காக உதவி செஞ்சோம். டாக்குமெண்ட்டில் எப்படி ரீகவரி பண்ணி அந்த வீடு அவங்களால் வாங்க முடியும். இன்கேஸ் அவங்க அந்த வீடு வாங்காட்டி கூட அந்த அவங்களோட ப்ராப்ளம் வந்து ரீகவரி பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான வீடு வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பலவிதமான இன்புட்டும், பல பேருக்கு பலவிதமான ஆலோசனைகளும், பல பேருக்கு பலவிதமான விஷயங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் மெயினாக என்ன நம்ம இந்தியர்கள் சந்திக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒன்று சீட்டோ சீக்ரீஸ் வந்து நல்லா இருக்காது. 2வது அவங்க எங்கேயாச்சும் ஒரு இந்த டிவி வாங்கியிருப்பாங்க, மோட்டோ பைக் வாங்கியிருப்பாங்க, வேக்யூம் வாங்கியிருப்பாங்க. இதோட கடன்லாம் இருக்குல்ல, இந்த கடனை சரியாக கட்டாததுனால நம்மளுக்கு வந்து ஸ்காரிங்னு ஒன்று இருக்கும். இந்த காசு கரெக்டாக கட்டியிருந்தா ஸ்காரிங், ஜோக்கா கட்டுறாரு நல்ல பே மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்காரிங் வந்து ஜாகா பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ஸ்காரிங் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்த தட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்காரிங் இறங்கிருச்சுன்னா இன்னொருத்தன் கடன் கொடுக்கறதுக்கோ இன்னொரு டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்து லோன் வந்து கொடுக்கறதுக்கோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா என்னது இந்த சின்ன கடனே உன்னால் அடைக்க முடியல, பெரிய கடன் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அச்சத்தில் ஓட்டுருவாங்க. ஸோ இதனால் நம்ம இந்தியன்ஸ்க்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 2வது பார்த்தோமா, தம்பி தானே, சித்தப்பா தானே, பெரியப்பா தானே, அண்ணன் தானே, அக்கா தானே,
தங்கச்சி தானே சொல்லிட்டு கேரண்டோர் கையெழுத்து போடுறது. அந்த காலத்துக்கு அந்த அந்த ஒரு காலகட்டத்தில் கேரண்டோர் பண்ணியிருந்தோமா அவங்க தான் முழு பொறுப்பு எடுக்கிறதா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருந்து சில டிபார்ட்மெண்ட், பட் ஸ்டில் கேரண்டோர் யார் பண்ணியிருக்காங்களோ அந்த கேரண்டோர் தான் முழு பொறுப்பு அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து சகாரன் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சகாரம் பண்ணியிருப்பாங்க, அவங்க பேர் ரெக்கார்டட் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இப்போ உள்ள காலகட்டத்தை பார்த்தோம்னா டிக்டாக் ஷாப்லேயும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பேக்கில் இருக்கிற ஷாப்பிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த அமௌண்ட் வச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணால் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கடன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்கும்போது அது ஒரு 30-40லேயும் நம்ம கரெக்டாக கட்டியிருக்க மாட்டோம். அதனால் என்ன நடக்கும், அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சீட்டோஸ் பிரச்சனை வந்துடும். எப்படி பார்த்தாலும் நம்ம செக் பண்ண முடியும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கடன் கட்டி நீங்கள் ஒழுங்காக கட்டாமல் இருந்திருக்கீங்க, 60 எஸ்ட்ரோக்கு ஒழுங்காக பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஃபோன் பில் ஒழுங்காக பே பண்ணியிருப்பீங்க, லேட் பேமெண்ட்டாக இருக்கும், காடி காசு கரெக்டாக கட்டியிருக்க மாட்டீங்க. இதனால இது எல்லாமே ஒரு ரெக்கார்டடாக வந்து நம்மளோட ஒரு ஐசிக்கு ஒரு டாக்குமெண்ட்டில், அதாவது ஒரு ஐசிக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டே வந்துடும். ஸோ இது வந்து ரிப்போர்ட் கார்டு மாரி சொல்லலாம். உங்கள் ரிப்போர்ட் கார்டை எடுத்து, இல்லை இந்த கடையில் தான் நான் கடை வச்சுருக்கேன், அந்த கடையில் எங்கே தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. நம்மளோட பேரை ஐசியை வச்சு நம்மளோட பிஎன்எம் பேங்க் நிகாரா கீழேக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டுமா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு கடன் கொடுக்கலாமா வேணாமான்னு அங்கே இருக்கிற ரிப்போர்ட் பார்த்தது தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து நல்ல பே மாஸ்டராக இல்லையான்னு அங்கே இருக்கிற ரிப்போர்ட் வந்து உங்களை காட்டி கொடுத்துரும். ஸோ இதனால் சில பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா அவங்க வீடை வந்து ஏகேபிகேக்கு சரண்டர் பண்ணிடுவாங்க. அவங்களோட முழு லோன் வந்து ஏகேபிகே கீழே போயிடுவாங்க. சில பேர் வந்து தி வேர்ஸ்ட் கேஸ் ஆளும் கையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறாங்க. ஸோ இந்த வீடு வாங்கிறது குதிரை கொம்பாக இருந்தால் கூட வீடை கட்டி காக்கிறது அதை விட ஒரு பெரிய கடினமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சிங்க, இல்லை உங்கள் தலைமுறைக்கு யோசிங்க, அவங்க சம்பளத்துக்கு ஏற்ற மாரி கட்ட முடியுமா, அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாரி அதனால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா, இந்த இடத்துல தான் வீடு வாங்கணுமா, இல்லை அந்த வீடு எந்த பர்பஸ்க்காக வாங்குறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேள் நடுவில் இந்த கொண்டோல இது இருக்குது, இது வாங்கினீங்கன்னா 10 நிமிஷம் இங்கே எல்லாமே ட்ரெயின் எல்லாமே பக்கம் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேவை யாருக்கு இருக்குது, அதை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணும்போது அது யாருக்கு தான் போய் சேருது, உங்களுக்கு நன்மை இருக்கா, பிறருக்கு நன்மை இருக்கா. சில இடத்துல ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ஸ் என்ன செஞ்சுன்னா வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, ஆனால் டெனனை தேடி தர மாட்டாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால பார்த்து விசாரித்து ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் அந்த வீடு நம்மளுக்கு ஒரு நன்மையை கொடுக்குதோ இல்லையோ, நம்மளுக்கு தீமையை கொடுக்காம இருந்தால் போதும்னு சொல்கிறேன். அந்த ஒரு அபிப்பிராயத்துக்காக சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தகப்பனார் பண்ண தப்பை நான் பண்ணலை, நான் பண்ண தப்பை என் மகன் பண்ண மாட்டான். ஸோ அதனால் ஒரு விஷயம் ஒரு பெரிய பாடமாக தான் இருக்குது. அந்த பாடம் எனக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை உருவாக்குனுச்சு. அதை வந்து என் மகனுக்கிட்ட என் பிள்ளைங்களுக்கிட்ட நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே போல் உங்களுக்கு நடந்த விஷயத்த பிறருக்கும் நடக்கக்கூடாதுக்காக நிறைய விஷயம் ஆலோசனையாக கொண்டு வாங்க. அதே நேரத்தில் குற்றச்சாட்டை வைக்காதீங்க. அதாவது பிறர் மேலே வந்து என் கூட்டாளிக்கு நடந்தது, என் சித்தப்பாவுக்கு நடந்தது, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேறு கதைகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அதை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்கும் பிறருக்கும். நன்றி.